டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் குரூப் 1 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டிருக்கு. யார் யாரெல்லாம் மெயின் எக்ஸாமுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அது எப்படி ஆன்லைன்ல செக் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய அபிஷியல் வெப்சைட்ல உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க டைரக்ட் லிங்கை கிளிக் பண்றது மூலியமா ஈஸியா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க, the list of a registered number of candidates who have been professionally admitted to the main written exam for the post included in combined civil service examination group 1 services based on preliminary examination இந்த டேட்ல நடந்தது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 10/12/2024 இருந்து 13/12/2024 சென்னை சென்டர்ல நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம the candidate who have been admitted to the main written exam have to pay 200. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்கவங்க பே பண்ண தேவையில்ல, மற்றவங்க வந்து 200 rupees வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். And should upload a scanned copy of document in support of claims made in online forms 69 to 59 இ-சேவை சென்டர்ல நீங்க வந்து டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கீழே கொடுத்திருக்காங்க. நீங்க அதை வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்க சிஸ்டம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா Ctrl+F அப்படிங்கிறத டைப் பண்ணி உங்களுடைய நம்பரை வந்து நீங்க டைப் பண்றது மூலியமா ஈஸியா நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கலாம். போன்ல பாத்தீங்கன்னா சர்ச் ஐக்கன் இருக்கும். நீங்க அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை கொடுத்து நீங்க பிரிலிமினரி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்கீங்களா, மெயின் எக்ஸாமுக்கு தகுதி ஆனவர்களா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க.